தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதல் மெய்வருத்த குழி தரும். மைடியர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் பல லட்சிய கனவுகளோட இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறீங்க, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு. பட் ஹவு லாங் டைம் நீங்க இதை தொடர்ந்து பண்றீங்க அப்படிங்கிறது இஸ் கோயிங் டு கொஸ்டின் மார்க் தான் எல்லார் லைஃப்லயுமே இருக்கு. ஒரு சில பேருக்கு இங்க படிக்கலாமா, அங்க படிக்கலாமா, எங்க படிக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து படிச்சீங்கன்னா பாஸ் ஆயிடலாம். ஒரு 2 years கம்பல்சரி சிட் அண்ட் ஸ்டடி அண்ட் அனலிட்டிக்கலா நீங்க யோசிச்சீங்க, ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. எஸ், லெட் வி டிஸ்கஸ் த டுடே நியூஸ் டுடே. இன்னைக்கு ஒரு நியூஸ் நம்ம அழகா ரொம்ப சிம்பிளா பாக்குறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்னர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது தான். ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் ஆர் ரெமெடிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ஹைலைட்டான கிளாஸஸும் கூட. பட் த கிளாஸஸ் ஹாஸ் பீன் ஸ்டார்ட்ஸ் தட் மீன் பிகன்ஸ் ஆர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த நியூஸ் இஸ் வெரி கிளியர். தி உமன் ஸ்டாஃப் மெம்பர் ஆஃப் தி ராஜ்பவன் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஹஸ் லார்ஜ்லி a sexual harassment complaint against the governor. ஒரு கவர்னருக்கு மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ எப்பவுமே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிரைமரி ஃபேக்டை ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்சிக்வெண்டா வாட் இஸ் த இஷ்யூ அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சம் இஷ்யூஸ் வந்து பெண்டிங்கா இருக்கலாம், சம் இஷ்யூஸ் வந்து பெண்டிங் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கலாம், ஆர் சம் இஷ்யூஸ்க்கு வந்து அந்த ஃபைண்டிங் வந்து சடனா வந்திருக்காது. இப்போ இந்த இந்த நியூஸ் உள்ள இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் டெசிஷன் ஹஸ் நாட் பீன் ஃபைண்ட் அவுட், இன்னும் முடிவுக்கு வரல, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லையா? எஸ், லெட் வி டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஸோ த ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் தட் ஒரு கவர்னர் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து லாட்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். The primary fact are clearly explained under that article number 361 subclass 2 and subclass 3 that empower that it's under the Constitution of India. The state police cannot act in any manner whatsoever to inquire or investigate or set in motion any kind of proceedings against the honorable governor, and no proceeding shall be instituted or continued against the president or the governor of the state in any court during his or her term of office. This is a primary fact. Article number 361 subclass 2 and subclass 3 has been clearly explained. No criminal proceeding no criminal proceeding has been initiated அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாங்க. ஸோ பட் இன்னைக்கு நியூஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, the complaint has been lodged against the governor of the West Bengal அப்படிங்கிறதா. இட்ஸ் a special case of the sexual harassment. இப்போ நியூஸ் பேப்பரை பார்த்த வரைக்கும், ஸோ உங்களுக்கு ஹிந்துலேயே வந்திருக்கு, மற்ற எல்லா பேப்பர்லயும் இருக்குங்க. நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் லா அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸா இருக்கிறதுனால, இது வந்து உமன் டிஸ்பியூட்டா இருக்கிறதுனால சம் கம்ப்ளைண்ட் மேபி ரிஜிஸ்டர் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பட் இட்ஸ் வந்து இது சட்டப்படி முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஃபைண்டிங்ஸ் வந்து இன் ஃபியூச்சர்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எஸ்ங்க, அந்த கான்ஸ்டிடியூஷன் வியூல என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கிறத இன் ஃபியூச்சர்ல தெளிவுபடுத்திக்கலாம். எஸ், ஸோ த இஷ்யூ இஸ் தட் வாட் இஸ் த இஷ்யூ? whether the police can conduct an inquiry or collect evidence in view of the immunity enjoyed by the governor. immunity அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தடை காப்பு பெற்ற, அதாவது ஆர்டிகல் 361 and subclass 2 and subclass 3 currently granted, so that the immunity system to the governor against arrest under that any type of the criminal proceedings. ஏதோ ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து நீங்க இனிஷியேட் பண்ணி கவர்னரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தடை காப்புறுதி பெற்ற நம்ம சொல்றோம். சோ இந்த தடை காப்புறுதி பெற்ற இனிஷியேட் பண்றதா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆர்டிகல் நம்பர் 361 அண்ட் ஆர்டிகல் நம்பர் 361 சப்ளாஸ் 2 and 3 அப்படிங்கிறது தான். சரிங்க. சோ the chief minister of West Bengal said that the issue வந்து அழகான ஒரு வார்த்தை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, the tears of the woman broke her heart. மனத உடைக்குது அப்படிங்கிறது தான் இல்லையா? Whereas the statement of the governor of the Bengal is clearly state that it is an absurd drama. That mean absurd சொன்னா என்ன வார்த்தைன்னா அபத்தம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது ஒரு அபத்தமான குற்றச்சாட்டுன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இட்ஸ் a dramatical allegation தான். இது ஒரு ஸ்ட்ராங்கான அலிகேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான். பட் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் the women member of the Raj Bhavan clearly explained the harassment has been made against her அப்படிங்கிறது தான். So done by that so and so. Yes. So before that நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, what are the immunities of the governors? அதாவது தடை காப்புன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ தடை காப்புறுதி பெற்ற, அதாவது ஒரு சேஃப் கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். தடை காப்புறுதி பெற்ற அப்படின்னு சொல்றோம் இல்லையா? What are the immunities of the governor? As per article number 361 of the constitution, the governor and the president are immune from answering anything in any court of law to exercise their constitutional duties.
சோ இத செய்யணும், இத ஏன் செஞ்சீங்கன்னோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்சரபிளா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறது தான். ஐ வாண்ட் ஒன் மோர் திங் கிளியர்லி கிளாரிஃபை. சோ இதுல 2 ப்ரொசீடிங்ஸ் இருக்குங்க. சோ கான்ஸ்டிடியூஷனல் வியூ அழகா குவாட் பண்ணியிருக்கோம். ஆர்டிகிள் 361 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இன் தி இயர் ஆஃப் 1950. சோ தேர் இஸ் a 4 டைப் ஆஃப் த கிளாஸஸ் தேர். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அண்ட் நம்பர் 4. இப்ப நம்பர் 2 அண்ட் 3 பாத்தீங்கன்னா, நோ கிரிமினல் ப்ரொசீடிங் whatsoever shall be initiated or continued against the president as well as the governor of the state in any court during his life during his term of the office அப்படிங்கிறதா. நம்பர் 3 பாத்தீங்கன்னா, no process for the arrest or imprisonment of the president as well as the governor of the state shall issue from any court during his term of the office. So the arrest and imprisonment proceedings எதுவும் பண்ண முடியாது. ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எதுவும் அவங்க மேல இனிஷியேட் பண்ண முடியாது. இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. இன்வெஸ்டிகேஷன் மாறினவங்களை கூப்பிட முடியாது. இந்த மாதிரி நிறைய வந்து இம்யூனிட்டிஸ் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கேரண்டியா கிராண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இப்போ இந்த ரைட்ஸ் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, there are two type of the rights that mean immune rights under that civil and criminal. இப்போ கிரிமினலை பொறுத்த வரைக்கும் நோ ப்ரொசீஜரல் ப்ரொக்யூர்மெண்ட் நம்ம தெளிவுபடுத்திட்டோம். எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். பட் சிவிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சம் எக்ஸம்ஷன் இருக்குங்க. கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஸ்பெஷல் ரோலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெட்டரான வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி ரோல் அண்ட் எவ்ரி எத்திக்ஸ். அது இன்னும் பெட்டரா சொல்லணும் அப்படின்னா, எவ்ரி ரூல் மேக் ஏ ரோல். ரொம்ப அழகான வார்த்தை தான். எவ்ரி ரூல் மேக் ஏ ரோல் அண்ட் எவ்ரி ரோல் ஹேவ் சம் எக்ஸம்ஷன் அண்ட் லிமிடேஷன்ஸ். எல்லா ரூலுமே ஒரு ரோலை கிரியேட் பண்ணோம். எல்லா ரோலுக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். அதுதான். சோ அதை தான் நம்ம என்ன என்ஜாய்மெண்ட் அங்க பார்க்கிறோம் பார்த்தீங்கன்னா, இம்யூன்ஸ் என்ஜாய்மெண்ட் ஆஃப் த கவர்னர் அண்டர் தட் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் நம்பர் 361 அப்படிங்கிறது தான். சோ சிவில் ப்ரொசீடிங்கை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் வந்து வாய்ப்பே இல்லை நம்ம சொல்லிட்டோம். பட் சிவில் ப்ரொசீடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு அவர் மேல ஏதாவது ஒரு குற்றவியல் நடவடிக்கை வந்து எடுக்க முடியாதுன்னு சொன்னாலும், சோ ஒரு சிவில் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு நம்ம தனிப்பட்ட நோட்டீஸ் கொடுத்து அதன் மூலியமா ப்ரொசீடிங் வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்க. 2 மாதங்களுக்கு முன்னறிவிப்பு அளித்த பிறகு அவரது தனிப்பட்ட செயல்கள் தொடர்பாக அவர் மீது அவரது பதவி காலத்தில் சிவில் வழக்குகள் தொடரப்படலாம் அப்படிங்கிறது தான். ஆனா கிரிமினல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அவரோட டென்யூர் ஆஃப் தி ஆபீஸ் டேர்ம்ல நம்ம தொடர முடியாது அப்படிங்கிறது தான். So these type of some immunities has been currently granted to the governor under the Constitution article number 361 அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறோம். There are 4 type of the articles into that subclass 1, 2, 3 and 4 அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கோம். இது PDF ஃபைலாவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். முடிஞ்சா தயவு செய்து படிச்சு பாருங்க. சரிங்களா? எஸ். The next point is that what are the provision of the governors? அப்போ நம்ம நிறைய இப்ப எல்லா ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா, அது தமிழ்நாடா இருக்கட்டும் அல்லது டெல்லியா இருக்கட்டும் or even in Bengal or some other states, lot of the disputes has been put forth with respect to that execution and administration power on behalf of the governor as well as the chief minister of the respective states அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு மாநிலத்திலேயோ அல்லது ஒரு யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முதல் மந்திரிகள் மற்றும் கவர்னருக்கு இருக்கக்கூடிய அதிகார பகிர்வினை, செயலுறுத்தும் பகிர்வினை இல்லை என்ன இஷ்யூஸ் வந்து அரைஸ் ஆகுதுன்னு நிறைய ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு காலகட்டங்கள்ல governors execution and governor provisions on role of the governors under the constitution அப்படிங்கிற கேரக்டர்ல நிச்சயம் disputes and issues and emoluments இத பத்தி நிறைய விஷயங்களை ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். 2024ஓட மெயின்ஸ்லயே நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா? சரிங்க, let me discuss. So I want to explain about the provision of the governor. Article number 153 of the Constitution of India currently explain there shall be a governor for each state. The executive power of the state shall be vested into the governor and shall be exercised by him either directly or through officers subordinate to him in accordance with the Constitution of India under the article number 154. அவரோ அல்லது அவர் மூலம் நியமனம் செய்யக்கூடிய ஒரு அபிஷியல்ஸ் மூலியமாகவோ நேரடியாகவோ அல்லது அவர்கள் மூலமாகவோ அவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். எவ்ரி ஸ்டேட் நீட் சம் கவர்னர்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் நம்பர் 153 and ஆர்டிகல் 154 has been clearly explained. It shall be vested into the governor and shall be exercised by him either directly or through officers subordinate to him in accordance with the Constitution of India அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ரோல் இன் பிரீஃப் ஆன் கவர்னர்ஸ் அப்படிங்கிறது தான். கான்ஸ்டிடியூஷன்ல கவர்னருக்கு என்னெல்லாம் ரோல் இருக்குங்கிறத இது ஒன்றும் இல்லை, இது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டாபிக் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 153ல இருந்து நீங்க வந்து
லைக்வைஸ் 217 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் ஆன ஆர்டிகல் எல்லாமே நம்ம ரெமம்பரன்ஸ் வச்சுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் அழகா நீங்க எழுதும்போது குவாட் பண்ணி எழுதுனீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். 153 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தேர் ஷால் பி எ கவர்னர் ஃபார் ஈச் ஸ்டேட்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் வந்து எப்படி டைரக்ட்லியா அல்லது த்ரூ ஆபீசர்ஸ் ஆர் சபார்டினேட் மூலியமா இருக்குமாங்கிறத 154 கிளாரிஃபை பண்ணது. 155 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் பை வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல் அப்படிங்கிறது தான். 155 has been clearly explained with respect to the provision of the appointment of the governors has been put forth by the President of India அப்படிங்கிறதா. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்னருக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது என்ன ஒரு பேசிக்கா அவருக்கு என்ன ஒரு குவாலிஃபைடா இருக்கணும் அப்படின்னா he should be a citizen of India and has to completed at the age of 35. 30 வயது முடிந்தவரா அவர் இருக்கணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதா ஆர்டிகல் 157. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து 158. The governor shall not be a member of the legislature or parliament, shall not hold any office of profit, shall be entitled to emoluments and allowances. அவர் எந்த ஒரு தனித்துவமான ஒரு ஆபீஸை ஹோல்ட் பண்ண முடியாதுங்க. He is not a member or she is not a member of the legislative or parliament. ஒரு பார்லிமெண்ட்லயோ லெஜிஸ்லேச்சர்லயோ ஒரு மெம்பர் அவங்க வந்து சோ பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஆர்டிகல் நம்பர் 158 and 159. Every governor and every person discharging the function of the governor shall make a subscribe on author affirmation. நிச்சயம் author affirmation வேணுங்க இல்லையா? இது மாதிரி ஒவ்வொரு ஆர்டிகலா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதை பொறுமையா உட்கார்ந்து மோர் தென் டைம் யூ காட் டு ஸ்டடி. அதை படிச்சுட்டு நல்லா ரெமம்பரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயின்ஸ் மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா குவாட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா ஒரு ஈஸியஸ்டா அதை மெயின்ஸ் பேப்பரை கரெக்ட் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறத பெட்டரா கன்வே பண்ணிக்க முடியும். ஆர்டிகல் 161 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா the governor shall have the power to grant burdens, so reprise and etc. இது ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்சியும் கேட்டுட்டே தான் இருக்காங்க. சோ அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா சோ ஆர்டிகல் நம்பர் 163 is the most important that ஒரே நிமிஷம் நான் வரேன் ராஜி, கொஞ்சம் உத்தரவு பண்ணாதீங்க. இது 163 இருக்கு. 163 பாத்தீங்க அப்படின்னா there shall be a council of the ministers with the chief minister at the head to aid and advise the governor in the excess of his function, except in so far as he is by or under the constitution required to exercise his function or any of them in his discretion அப்படிங்கிறது தான். டிஸ்கிரிஷன் பவர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டரோட ஹெண்டில் பண்ணி இருக்கு உங்களுக்கு கவர்னர்ஸ் வந்து ஒரு அட்வைசர் நிச்சயம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல தான் நிறைய இடங்களில் இஷ்யூஸ் அரைஸ் ஆயிருதுங்க. ஸோ ஆர்டிகல் நம்பர் 164, 165 தி கவர்னர் அப்பாயிண்ட் சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் கூட ரொம்ப ப்ரீவியஸ் இயர்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. 165 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கவர்னர்ஸ் அப்பாயிண்ட்ஸ் தி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன், கொஞ்சம் பொறுமையா அதை படிச்சு பாருங்க. இதுல ஹைலைட் பண்ண ஆர்டிகல் எல்லாமே ரொம்ப வேலிட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். இதை வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருப்போம். டைம் கிடைக்கல தயவு செய்து எடுத்து ஒரு நோட்ல ஸ்கிரிப்டா எழுதி ரிப்பீட்டடா படிங்க. இல்லைன்னா இது என்ன சொல்றது, ஒரு 10 நாள் படிச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா அதுவே மறந்து போயிடும்ல. அது மாதிரிதான் கெஜடி மாதிரி வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மறந்து போயிடும். அதனால ரிப்பீட்டடா ரீகால் பண்ணிட்டே இருங்க. The governor may promulgate or ordinance under that certain circumstances by way of article number 213 அப்படிங்கிறது தான். So the governor is consulted for appointment of the judges of the High Court has been clearly explained under the article number 217. Yes. So அதே மாதிரி பாத்தீங்கன்னா article number 176 the special address to the house by the governor. ஒரு ஹவுஸ்ல வந்து ஸ்பெஷல் அட்ரஸ் பண்றக்கூடிய கவர்னருக்கு அதிகாரம் கொடுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 176 ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ங்க. இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்க சான்சஸ் இருக்கு. The special address to the governor, the special address to the house by the governor under the article number 176. The governor may address the legislative assembly. The governor may send message to the house under the article number 175. அதே மாதிரி 174 பாத்தீங்கன்னா the governor shall from time to time summon and procure the house and resolve the legislative assembly அப்படிங்கிறது தான். So 174, 175, 176 is all familiar and most important. ஓகேங்களா? எஸ். அடுத்து 166 பாத்தீங்க அப்படின்னா the executive action of the governor of the state shall be expressed to be taken in the name of the governor அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தயவு செய்து நான் மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்றேன், இது எல்லாம் பொறுமையா உட்காந்து ஒரு பேப்பர்ல எழுதி அப்டேட் பண்ணுங்க. இன்னைக்கு இஷ்யூ அண்ட் டிஸ்பியூட் வந்து பெரிய விஷயம் இல்ல. ஸோ அது வந்து சப்சிக்வெண்டா கவர்மெண்ட் என்ன ப்ரொசீட் பண்றாங்க, என்ன இனிஷியேட்டிவ்ஸ் ஹஸ் பீன் டேக்கன்ங்கிறத நம்ம இன் ஃபியூச்சர் வீடியோல நம்ம பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
but the point is very clear. So what are that immunities power has been granted to the governor under that article number 361 subclause 1 to 4 அப்படிங்கிறது தான். At the same time, the role of the role and provision of the governor on behalf of the constitutional அப்படிங்கிறதுல என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். I hope that you can betterly understand about the topic today. So do you have any other doubts? நீங்க கண்டிப்பா கேட்கலாங்க. Yes, it was nice talking with you, all of you. Thank you. So good night.